श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 9வது அத்தியாயம் 66வது श्लोकम्। इतोऽप्यतिशयं मत्वा मन्त्रान् वश्याधिकारिणः मूढा जपन्तु तेभ्यः அதிமூடா கிருஷிமுபாசதாம்। கடந்த வாரம் இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். నిర్గుణ బ్రహ్మ ఉపాసన అనేది இருக்கு. அது சில பேர் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ஆச்சாரிய வித்யாரண்ய சுவாமி நிரூபணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்படி செய்யும்போது பிரதிபக்ஷவாதி இது பிடிக்காதவன் பல வகையாக பல கேள்விகளை கேட்டு பல விதமாக ஆர்கியூ பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் வித்யாரண்ய சுவாமி பதில் கொடுத்துட்டே வந்தார். கடைசியை அந்த பூர்வபக்ஷிக்கு இனிமேல் எந்த லாஜிக்கல் கடைசியாக என்ன கேட்டான்னா இந்த எந்த லாஜிக்கல் ஒரு ஆர்குமெண்ட்டு அவன்கிட்ட இல்லாதனால கடைசியாக இந்த நிர்குண உபாசனை பிரம்ம உபாசனை யாரும் பண்ணுறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரொம்ப பிராபல்யம் பேர் இல்லையே, பாப்புலாரிட்டி இல்லை அப்படின்ன மாதிரி கணக்கு விஷயமாக பேசுகிறார், மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு. அப்போ அதுக்கு ஆச்சாரியர் அப்படி நிறைய பேர் பண்ணாமல் இருந்து போகட்டும், யாரும் ஒருத்தர் பண்ணாலும் சரி இது கரெக்டு தான், இது இருக்குது, சாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, பல இடத்துலும் சொல்லப்பட்டிருக்கேன்னு அதெல்லாம் கோட் பண்ணி சொன்னார். அதனால் அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணாதவங்களும் பண்ணாமல் போகட்டும். அதனால் அது அவனுடைய தவிர இந்த சாஸ்திரத்துடைய இந்த பத்ததியுடைய தவறு ஒன்று கிடையாதுன்னு சொல்லி 66வது ஸ்லோகத்தில் அவங்களை எல்லாரையும் பற்றி பாதர் பண்ண வேண்டாம், சரியா? இவங்க யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, 66ல் என்ன பார்த்தோம்? நீ அப்படி சொல்கிறியே, லோகத்தில் பெரும்பாலும் அதிமூடர்கள் தான் இருக்காங்க. அதிமூடர்கள் வேதாந்தமோ பக்தியோ ஆத்தியாத்மத்துக்கே வரமாட்டான், சுவாமினே நம்பாதவங்க. கொஞ்சம் அப்புறம் மூடர்கள் இருக்காங்க, ரெண்டாவது வகையில் அவங்களும் ஏதோ மதமணி ரிலிஜியனி அப்படி இருந்தால் கூட யாரும் ஆனால் சகுன உபாசனை பண்ணுறதில்லை. எல்லாரும் பாருங்க, மந்த்ரான் வஷ்யாதிகாரிணா, அடுத்தவங்களை வசப்படுத்துக்கிறதுக்கு அப்புறம் அது சாதிக்கிறதுக்கு இது சாதிக்கிறதுக்கு ஏதாவது யந்திரம் தந்திரம் மந்திரங்கள் இருக்குன்னு அதுக்கு மட்டும் மந்திரங்கள் மட்டும்தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. ஒரு ஜபம் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த மந்திரத்தினால் ஏதாவது பிரயோஜனம் ஏற்படுமான்னு, ஆனால் உபாசனை யாரும் பண்ணுறதில்லை. ஓகே, மூடாக ஜபந்து. இன்னும் சில பேருக்கு வித்யாரண்ய சுவாமி என்ன பேர் கொடுத்தாருன்னா, இந்த பௌத்திகவாதிகளை நம்ம நாளாக பிரித்து பார்த்தோம். அன்றைக்கி நிர்குண உபாசனம் பண்ணுறவங்களும் ஹையர் கொஞ்சம் பேர் தான் இருக்கட்டும், ஆனால் உங்கள் சகுன உபாசனை பண்ணுறவங்களும் கூட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது யார்? இதோ இந்த மந்திரம் ஜபம் இதில் மட்டும்தான் இருந்திருக்கிறவங்க இருக்காங்க. அண்ணா எதுவுமே இல்லாத எது ஒத்துக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் கிருஷிமுபாசதாமனு கொடுத்தாரு. கிருஷின்னா லோக விஷயங்கள் விவகாரத்திலேயே விவகார விஷயங்களே சாதிக்கிறதுக்கு ஈடுபடுறவங்க அப்படின்னு சொல்லி
அங்கே பார்த்தோம். அடுத்தது 67வது ஸ்லோகத்தில் இப்போது இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார் படிக்கிறோம். திஷ்டந்து மூடா பிரகிருதாக நிர்குணோபாஸ்திரீரியதே வித்யைக்யாத் சர்வா சாகாः ஸ்தான் குணானத்ரோபசம்ஹரதே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இப்போ வித்யாரண்ய சுவாமி அது சரி, மேலே அவங்கள எல்லாரும் விட்டுடும், நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். நம்ம வில் பாதர் அபவுட் அவர் நிர்குண பிரம்ம உபாசனா. அந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இந்த 9th சாப்டருக்கு சென்ட்ரல் மெயின் டாபிக் வந்து இந்த நிர்குண பிரம்ம உபாசனா. அதனால் என்ன சொல்கிறார், மூடாக திஷ்டந்து, அவங்க பாட்டுக்கு அப்படி இருக்கட்டும், அவங்க ஒரு மூலையில், அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்க போட்டோம் எப்படி ஆவதை. ஆனால் பிரகிருத்தான்னா இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம விஷயம் சென்ட்ரல் டாபிக் வந்து நிர்குண பிரம்ம உபாசனை தானே, அதை பற்றி தானே. இது பற்றி இந்த நிர்குண பிரம்ம உபாசனா பற்றி பிரம்மசூத்திரத்தில் கூட ரொம்ப விவரமாக சொல்லப்பட்டிருக்கேன். அப்படின்னு இப்போ பிரம்மசூத்திரத்தில் வந்து வித்யாரண்ய சுவாமி சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பேச தொடங்குகிறாரு இந்த ஸ்லோகத்தில். இங்கே அது பிரம்மசூத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டு சேர்ந்திருக்கிறதுனால பிரகிருத்தா ஈரியத்தே, எங்கே ஈரியத்தே, இந்த நிர்குண பிரம்ம உபாஸ்தி ஈரியத்தே, இந்த நிர்குண பிரம்மா உபாசனனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கு, அது ரொம்ப கேஷுவலாக வித்யாரண்ய சுவாமி அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வராரு. அவர் நினச்சிக்கிறாரு நம்ம வந்து பிரம்மசூத்திரம் எல்லாம் படிச்சிருப்போம், அதனால என்ன சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அது கூட சார் 2வது வரியில மட்டும்தான் ஒரே அரை வரியில் அப்படியே சொல்கிறார். அப்படி எப்படி புரியும்? அதனால் இப்போது நான் உங்களுக்கு கொஞ்சம் முதல் இந்த சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரத்துக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கணும். போன வாட்டி என்ன சொன்னானோ, நம்ம தர்க்கசாஸ்திரம் படிக்கலையே நீ குறை வேண்டாம், பஞ்சதசி ஒழுங்காக படித்தாவே தர்க்கசாஸ்திரத்தின்னு படித்த மாதிரி தான். நமக்கு நிறைய சம்ஸ்கிருத பதங்கள் தெரியாமல் இருக்கலாம், அதில் பரவாயில்ல. அதே மாதிரி இன்றைக்கி பிரம்மசூத்திரத்தின்னு கூட நம்ம படிக்க தொடங்கின மாதிரி தான். அது எப்போ ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறாரோ அது முழுசாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். அதனால் இப்போ அதையும் தொடரும், அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். எதுக்கு இந்த பிரம்மசூத்திர விஷயத்தை நீ எடுத்துட்டிங்க சொல்கிறார் முதல் வித்யாரண்ய சுவாமின்னு கேட்டால், இதனால் ஹீ வாண்ட்ஸ் டு அச்சீவ் 2 பர்பஸஸ், ரெண்டு விஷயங்கள் சாதிக்கிறதுக்காக அவர் இங்கே அந்த விஷயத்தை பேச தொடங்குகிறார். ஒன்று என்னென்னா, இந்த நிர்குண பிரம்ம உபாசனத்துக்கு பிரம்மசூத்திரத்தில் கூட சப்போர்ட் இருக்கிறதுனால இருக்கிறது. அப்புறம் 2வது அது காட்டுறதுக்கு, 2வது இந்த உபாசனை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவர் ஒருத்தர் இருக்கட்டும் 2 பேர் இருக்கட்டும் பரவாயில்ல, அப்படி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எப்படி செய்கிறதுன்னு அந்த பத்ததி கூட சொல்லித்தரத்துக்காக இங்கே வித்யாரண்ய சுவாமி இந்த விஷயத்தினை டிஸ்கஷனுக்கு கொண்டு வரார். இப்போது சம்க்ஷிப்தமாக நம்ம அந்த பிரம்மசூத்திரத்தில் எங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னு இது புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வர 2-3 ஸ்லோகங்கள் உங்களுக்கு புரியும்.
பிரம்மசூத்திரம் என்பது வியாசாச்சாரியனால் எழுதப்பட்ட நியாய பிரஸ்தானம். அதில் மொத்தம் 555 சூத்திரங்கள் இருக்கு. இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் தி சூத்ரா. வெரி கண்டென்ஸ்டு ஆட்டம் பாம்பு மாதிரி வெரி நல்ல ஸ்டஃப் வச்சு இருக்கிற ஒரே ஒரு வரி, ஒரு 2 வார்த்தைகளே ஒரு சூத்திரம் ஆகிடும், ஃபார்முலா. அந்த பிரம்மசூத்திரத்தில் ஒரு மொத்தம் 4 அத்தியாயங்கள். பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயங்கள். ஒரு அத்தியாயத்தில் மறுபடியும் 4 செக்ஷன்ஸ் இருக்கு, 4 செக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே 3வது அத்தியாயத்தில் 3வது செக்ஷன், அதில் 11வது அந்த இடத்துல 3வது பாதத்தில் குண உபசம்ஹார பாதகான்னு ஒரு பாதம் இருக்கு. குண உபசம்ஹார பாதக. அப்போது இந்த குண உபசம்ஹார பாதம் இந்த இடத்துல என்ன மெயின் டாபிக்னு சொன்னால், இந்த பல உபனிஷத்துகளுக்குள்ள சொல்லப்பட்ட பல உபாசனைகள், அந்த உபாசனைகள் அங்கே சகுண உபாசனமும் சொல்லப்பட்டிருக்கு, நிர்குண உபாசனமும் சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்துகளுக்குள்ளேயே. இப்போ நமக்கு டாபிக் நிர்குண பிரம்ம உபாசனம். அப்போ அந்த நிர்குண பிரம்ம உபாசனம் கூட அந்தந்த உபனிஷத்துகளுக்குள்ளே சொல்லும்போதும் அது எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, ஒரே மாதிரி இல்லை. ஆனால் சிலது ஒரே மாதிரி ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கு சிலது. ஆனால் சிலது ரிப்பீட் பண்ணல. ஸோ அந்த ரிப்பீட் பண்ணுறது உபனிஷத்ஸில் அப்படி இருக்கும்போது இந்த உபாசனாஸில் சிலது என்னன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது. ஐடென்டிக்கல்னா ஆல்மோஸ்ட் இது அது ஒரே மாதிரி இருக்கு, ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கலாக இருக்கலாம். சிலது எக்ஸாக்டாக அதே ரிப்பீட் பண்ண மாதிரி கூட இருக்கும், எக்ஸாக்ட்லி அதே ரிப்பீட் பண்ண மாதிரி. ஆனால் சிலது எங்கே ரேர்லி அப்பப்போ ரொம்ப புதுசாக வேறு எங்கேயுமே சொல்லாமல் அந்த ஒரு இடத்துல மட்டும் கூட சொல்லியிருக்கலாம், அப்படி கூட இருக்கு. எது சொல்கிறோம்? இந்த 3மே நிர்குண பிரம்ம உபாசனை பற்றி ஐடென்டிக்கலானது சில இடத்துல, ரிப்பீட்டடாக சொல்லப்பட்டது சில இடத்துல, தனியாக ஒரு புதுசாக ஒரு விதமான உபாசனம், விதமான டிஸ்கிரிப்ஷன். இப்போது வியாசாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த முதல் சூத்ரான்னா இந்த 3வது அத்தியாயத்தில் 3வது செக்ஷனில் எதுக்கு நம்ம குண உபசம்ஹார பாதகான்னு பேர் கொடுத்தோமோ, இங்கே இது டிசைட் பண்ணுறதுக்கே இந்த இடத்துல எதெல்லாம் பேதம் இருக்கு, எந்தெந்த உபாசனைக்குள்ள பேத உபாசனைகள் என்ன, அபேத உபாசனைகள் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எது பேத உபாசனை, எது அபேதம் அப்படின்னா எது சிமிலராக இருக்கு, எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே பிரம்மசூத்திரத்தில் அங்கே முதல் 4 க்ரைட்டீரியாஸ், 4 பாயிண்ட்ஸ்னு வச்சு அதை முடிவு பண்ணணும்னு ஒரு க்ரைட்டீரியா கொடுக்குறாரு 4 முதல்ல. அது என்னன்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல. பட் ஜஸ்ட் நம்ம இப்படி ப்ரெசென்ட் டாப்பிக்கு இது என்னன்னு கனெக்ஷன்னு பார்க்குறதுக்கு. உதாரணத்துக்கு இப்போது என்ன பேசியிருக்கோம்? பேத உபாசனைகள் சில இடத்துல, அபேத உபாசனைகள் சில இடத்துல இருக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு சாந்தோக்கியோபனிஷத்திலும் அப்புறம் புருஹதாரண்யக உபனிஷத்திலும் 2த்துலேயும் பஞ்சாக்னி உபாசனை பற்றி அதே எக்ஸாக்டாக ரிப்பீட் பண்ணி சொல்லப்பட்டது. நோ ப்ராப்ளம், அப்படி எக்ஸாக்டாக. அப்புறம் ஹிரண்யகர்ப்ப
உபாசனை பற்றி சொல்லும்போது மறுபடியும் அங்கே கூட ரிப்பீட்டட் ஒன்லி எங்கே சாந்தோக்கியோபனிஷத்து, பிருஹதாரண்யகோபனிஷத்து, பிரஷ்னோபனிஷத்து, தைத்திரியோபனிஷத்து இத்தனை இடத்துல அது எகெயின் அபேத உபாசனம், பேதம் ஒன்றும் இல்லை, ரிப்பீட் பண்ணப்பட்டது. ஸோ இப்படி ரிப்பீட் பண்ணது இங்கே ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கணும்னு இப்போது இந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனன்னு சொன்னமே 4 உபனிஷத்துக்களை ரிப்பீட் பண்ணது. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹிரண்ய கர்ப்ப உபாசனை தான். ஆனால் அங்கே சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு உபனிஷத்தில் இல்லை, ஒரு உபனிஷத்துலேயே ஒரு இடத்துல சிலது இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னும் சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். இல்லை இந்த உபனிஷத்தில் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அதே ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பற்றி இன்னொரு உபனிஷத்தில் அங்கே வேறு சம் டிஃப்ரெண்ட், இங்கே மிஸ் ஆனது அங்கே இருக்கலாம், அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ எனிபடி இப்போது ஒருத்தர் ஹிரண்ய கர்ப்பனோட உபாசனை பண்ணணும்னு நினச்சா இப்போ எந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும் அது சந்தேகம் வரும் இல்லையா? எந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும் சார்? அப்படி நாங்கள் யாரும் பண்ணுறது இல்லைன்னு பரவாயில்ல, யாரோ ஒருத்தராவது எங்காவது யாராவது ஒருத்தர் பண்ணுவானோ அவனுக்காகாவது கூட பிரயோஜனப்படணும்னு வியாசாச்சாரியர் அவளை பக்காவாக அதை அனலைஸ் பண்ணி சிந்தனை பண்ணி அங்கே அது விஷயம் கொண்டு வந்தார். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமா இல்லையா? அப்போது எப்படி கண்டுபிடிக்க, எப்படி உபயோகப்படுத்துறது, அந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனை டிஃப்ரெண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ எது எடுத்துக்கணும் அப்படின்னு உனக்கு சந்தேகம் வந்தால் அதுக்கு வியாசாச்சாரியர் கொடுக்குற பதில் என்னன்னா, இந்த இப்போ சொன்ன ஹெட்டிங்கு குண உபசம்ஹார பாதக 3 அந்த இடத்துல ஆரம்பித்தது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன பண்ணோம், அங்கே சொன்னது ஹிரண்ய கர்ப்பனை பற்றி சொன்ன டிஸ்கிரிப்ஷனும், இன்னொரு உபனிஷத்தில் சொன்ன ஹிரண்ய கர்ப்பனை பற்றி சொன்ன டிஸ்கிரிப்ஷனும், இது எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து கம்பைல் பண்ணி நம்ம அதே உபாசனை பண்ணணும் என்றார். சரியா? அப்போது இதுதான் இங்கே இந்த இடத்துல அந்த பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன అనేది இப்போ அடுத்த ஸ்லோகத்துடைய பதங்கள்னு பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொன்னான்னு. அப்போது திஷ்டந்து மூடாக அங்கே வரைக்கும் அது முடிஞ்சு போச்சு. அப்புறம் பிரகிருதா நிர்குண உபாஸ்தி நமக்கு இப்போ பிரஸ்துதம் டாபிக் நிர்குண பிரம்ம உபாசனம். இது பற்றி ஈரியத்தேன்னா சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டதுன்னா, வித்யைக்யாத் வித்தி ஐக்கியாத் குணான் சர்வசாகாஸ்தான் குணான் அத்திர உபசம்ஹரதே. இது அசல் பிரம்மசூத்திரத்துக்கு சம்பந்தம் இருக்கேனேது நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே தெரியாது. அத்திரன்றார், அங்கே எங்கே பாருங்கோ, எவ்வளவு கிளவராக எழுதுறார். இப்போது நமக்கு இது எப்படி புரியும், இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கலன்னா. பிரம்மசூத்திரத்தில் இந்த விஷயம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கேன், பல உபனிஷத்துகளுக்குள்ள பல இடத்துல சர்வசாகாஸ்தான், ஓகே, அது எல்லாத்தையும் என்ன பண்ணோம், உபசம்ஹார. இதுதான் முக்கியமான வார்த்தை நமக்கு. அந்த வார்த்தை இல்லைன்னா இப்போ குண உபசம்ஹார பாதம் பிரம்மசூத்திரங்களோ தானே சொல்லி நமக்கு புரியறது ஒரு குழு. என்ன உபசம்ஹரதே என்னது, அந்த இரண்ய கர்ப்பன உபாசனை பற்றி சொல்லப்பட்ட குணங்கள், குணான்னு அந்த சகுணன்னு பற்றி சொல்லும்போது குணங்கள், நிர்குணன் பற்றி சொல்லும்போது கூட அதுக்கு சில அட்ரிபியூட்ஸ் குணங்கள், அதை சொல்லும்போது அந்த குணான்னு உபசம்ஹரத்தைன்னு அர்த்தம். பொதுவாக உபக்கிரம உபசம்ஹார அந்த ஷட்லிங்க விதி நிர்ணயத்தில் நிர்ணயத்தில் சொல்லுமா,
உபசம்ஹாரம்னா முடிவுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல இந்த கான்டெக்ஸ்டில் உபசம்ஹாரம்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்து கம்பைல் பண்ணி கோக்கிறது, எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பேர் உபசம்ஹரதே. ஸோ அதனால் உபசம்ஹரதே குணான் வித்யைக்யாத். என்னது அது ஒரே ஹிரண்யகர்ப உபாசனை பற்றியே சொல்லப்படுறதுனால அத்தனை உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட நமக்கு டாபிக்கு நிர்குண. ஸோ நிர்குண உபாசனை, பிரம்ம உபாசனை பற்றி அந்த நமக்கு இங்கே 63வது ஸ்லோகத்தில் சொன்னார். அந்த விதமாக 63ல் என்ன சொன்னார் ஞாபகப்படுத்திக்கணுமே. அங்கே சாஸ்திரத்தினை கோட் பண்ணி 4 இடத்துல இப்படி உத்தர நரசிம்ம தாபனீய உபனிஷத்து, நரசிம்ம உத்தர தாபனீய, அப்புறம் சைபிய பிரஷ்ன உபனிஷத்தில், காட்டக உபனிஷத்தில், மாண்டூக்கியத்தில், அப்படி மட்டும் இல்லை. அப்புறம் பஞ்சீகரணம்னு சங்கராச்சாரியர் தனியாக எழுதின ஒரு சின்ன புஸ்தகத்தில் கூட இந்த நிர்குண பிரம்ம உபாசனை செய்கிற பద్ధதியும் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்திலும். ஸோ 4 இடத்துல 4 உபனிஷத்தில் ஒரே மாதிரி சொல்லலை. ஆனால் நிர்குண இது பிரம்ம உபாசனை பற்றி தான் சொல்கிறது. அப்போ என்ன பண்ணணும், இத்தனை உபனிஷத்தில் அங்கே இருக்கிறது எல்லாத்தினையும் உபசம்ஹரதே அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து வச்சு அப்படி உபாசனை பண்ணணும்னார். இப்போது எதுக்கு ஆச்சாரியர் இந்த டாபிக்னு இங்கே கொண்டு வரார் வித்யாரண்ய சுவாமி அப்படின்னு சொன்னால், எந்த டாபிக்கு அந்த பிரம்மசூத்திரத்தை கொண்டு வந்தது. பிரம்மசூத்திரத்தில் குண உபசம்ஹார பாதமன இடத்துல அதில் ரூல் என்னன்னா, எல்லா பல இடத்துல சொல்லப்பட்ட பல குணங்கள் அந்த நிர்குண பிரம்மனை பற்றியாவது இல்லை சகுண பிரம்மனை பற்றியாவது அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, சர்க்குண நிர்குணன்னு சேர்க்கல, அதில் எல்லாவற்றுக்கணும். அந்த சொன்ன இந்த ரூல் 2 உபாசனத்துக்கும் அப்ளை ஆகும். அதையும் தெரிஞ்சுக்கணும். எதாவது சகுண உபாசனைக்கு நிர்குண உபாசனத்துக்கு 2த்துக்கு உபயோகப்படும்னு சொல்லிட்டு, ஆனால் அதை உபயோகப்படுத்த வேண்டிய பద్ధதி இப்படி தான். இந்த உபசம்ஹரத்தை கொண்டு வந்து கம்பைல் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த விஷயந்தான் பிரம்மசூத்திரத்தில் 3வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் விவரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ நான் பிரம்மசூத்திரம் எப்போ படித்து எப்போ பார்த்து இப்போ இந்த 3வது அத்தியாயத்தில் 3வது பாதத்தில் நான் போய் எங்கே தேடுவேன்னு சொல்லி நம்ம தேடுறதுக்கு டைம் இல்லை, இன்னும் படித்தாங்களே இல்லையோன்னு வித்யாரண்ய சுவாமிக்கு ஒரு பாப்பம் கருணைனால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நானே அது எங்கே இருக்குது என்னன்னு நானே சொல்லுவேன் அப்படின்னு இங்கே மட்டும் கொஞ்சம் விவரிக்கிறார். அசல விஷயம் அங்கே என்ன அது இப்போது 68 69 இந்த 68 ஸ்லோகம் படிக்கிறோம். முதல்ல அது அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பேசணும். 68 இப்போ. ஸோ 67 என்னன்னு இது புரிஞ்சதா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா புது வார்த்தைகள் புது விஷயம் பிரம்மசூத்திரத்திலேயே நுழைஞ்சிட்டோம். இன்றைக்கி 68 ஆனந்தாதேர்விதேயஸ்ய குணசங்கஸ்ய சம்ஹ்ருதிः ஆனந்தாதய இத்யஸ்மின் சூத்ரே வியாசேன வர்ணிதா. ஆக்சுவலாக வியாசனுடைய பேர் சூத்திரம் అనేది இங்கே வந்தது. இப்போ இந்த ஸ்லோகம் பார்க்காம இப்போ மேலது பார்க்கும்போது அந்த உபசம்ஹரத்தை అనేది என்ன, எதுக்கு சொல்லப்பட்டது,
பல வித்யைக்கியாத்ம சர்வசாகாஸ்தான் குணான். அதுக்கு தான் நான் முதல்ல இப்போ அந்த பிரம்மசூத்திர விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே அவரே சொல்கிறாரு கிளியராக, வியாசேன வர்ணிதா. இப்போ இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கூட வித்யாரண்ய சுவாமி அங்கே டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணல. என்ன அதுன்னா, எல்லா இந்த உபனிஷத்துகளுக்குள்ளே பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து எது நிர்குண பிரம்மனை பற்றி டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெண்டு விதமாக, ரெண்டு கேட்டகரிஸாக, ரெண்டு வகையாக இருக்கு. ஒன்றுக்கு பேர் வந்து விதேயாத்மக அப்படின்னா விதேய குணாக, விதேயாத்மக இல்லைன்னா விதேய குணாகன்னா த பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸ். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்னா நிஷேதாத்மக குணாக இல்லை நிஷேத குணாக அப்படின்னா நெகட்டிவ். ரெண்டு வகையாக அந்த உபனிஷத்தில் நிர்குண பிரம்மனை பற்றி சொல்லும் போது ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இந்த பாசிட்டிவ் விதேயாத்மக குணாக, பாசிட்டிவ்க்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம்னா, உதாரணத்துக்கு தைத்திரோபனிஷத்தில் சத்தியம் ஞானம் ஆனந்தம் வார்த்தை அங்கே வரல. நம்ம சொல்லுறோம், உங்களுக்கு நாங்கள் படிச்சிருக்கிறதுனால குரு சொல்கிறாரு ஆனந்தம்னு ஆனந்தந்தான் எடுத்துக்கோ. நான் ஆனந்தம் வார்த்தை அங்கே வரலையே. சத்தியம் ஞானம் அண்ட் அனந்தம் வந்தது, அப்புறம் பிரம்மன்றது. அப்போது ஆனந்தம் வேர்டு அங்கே வரல. சத்தியம் ஞானம் சச்சித் ஆனந்தம் தானே பிரம்மம் அண்ணா பொதுவாக சொல்லும்போது அங்கே ஆனந்த வேர்டு மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆனந்த வேர்டு வந்து பக்கத்தில் அடுத்த செக்ஷன்லேயே புருகுவல்லிலோ பார்த்தா அங்கே வந்துச்சு. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தே வந்துச்சா பாருங்க. அப்போது இங்கே இருக்கிற சத்தியம் ஞானம் ஆனந்தம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இங்கே சேர்த்துக்கணும். புரிஞ்சுதா? இப்போ இதெல்லாம் எப்படி என்ன பேசுகிறோம், அந்த சேர்த்துக்கிறது అనేది முந்தாவது ஸ்லோகத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும் உங்களுக்கு, உபசம்ஹாரம். ஆனால் இப்போது எதுக்கு சொல்கிறோம், பாசிட்டிவ் அந்த நிர்குண பிரம்மனை பற்றி சொல்லும்போது பாசிட்டிவாக இருக்கிற விதேயாத்மகமான குணங்கள் அது எங்கே சொல்லியிருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்புறம் இல்லை பிருஹதாரண்யகோபனிஷத்தில் அங்கே பார்த்தோம்னா அங்கே என்ன ஆச்சு, அந்த சத்தியம் வார்த்தை இல்லாமல் ஆனந்தோ விஜ்ஞானம் பிரம்மா అని சொல்கிறது பிருஹதாரண்யகம். ஆனந்தः விஜ்ஞானம் பிரம்மா, சத்தியம் அங்கே காணும். அப்போ சத்தியம் இங்கேருந்து எடுத்துக்கோ, அங்கே சொன்னது அது எடுத்துக்கோ, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு நீ நிர்குண பிரம்மனை பற்றி உபாசனை பண்ணு. இது பாசிட்டிவ் பற்றி. இப்போ ரெண்டாவது என்ன சொன்னோம், நிஷேதாத்மக குணாக நெகட்டிவ்னு சொன்னோம். இந்த நெகட்டிவ்னு சொல்கிற அர்த்தம் என்னென்னா நெகட்டிவாக எடுத்துக்கூடாது. பிரம்மனை பற்றியே அந்த அந்த நெகட்டிவ் பார்ட்டிகள் முதல்ல உபயோகப்படுத்தும். எப்படி அக்ஷரம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படின்னா க்ஷரம் இல்லாததுன்னு சொல்கிறதுக்கு ஆனது நெகட்டிவ் பார்ட்டிகள் மாதிரி. அதே மாதிரி ந அந்த பிரக்னம் ந பகிஷ்பிரக்னம் ந உபயத பிரக்னம் இப்படின்னு மாண்டுக்கியத்தில் நான் உபயோகப்படுத்துறது. எதர்னா ஆர் நா. இன்னும் சில இடத்துல பார்த்தோம்னா நிர்விசேஷ நிர்விகல்ப நிராகார, இந்த நிர்ணய வார்த்தை வரும். இந்த நிர்ணய வார்த்தை லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய நாமன்னு சொல்லும்போது
நிறைய உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சப்தம். நிர்லேபா, நிர்மலா, நித்யா, நிர்லேபா, நிர்மலா. அந்த வார்த்தை நிறைய நிருபமா அங்கே நிறைய சொல்லப்பட்டது. ஸோ அந்த நெகட்டிவ் பார்ட்டிகள் அப்படி இல்லை, நெகட்டிவாக சொல்ல எட்ரிபியூட்ஸு. ஸோ இப்படி சொன்ன அது எங்கே இருந்தாலும் சரி, எந்த உபனிஷத்திலும் அங்கே கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் அங்கே சொல்லலை, இங்கே சிலது சொல்லப்பட்டிருக்கும். அப்படி அதெல்லாத்தையும் கொண்டு சேர்த்து வச்சுட்டு நம்ம அது எடுத்துக்கணும். சரியா? நெகட்டிவ். இப்போது இது விஷயம். இதில் இந்த 68வது ஸ்லோகத்தில் வித்யாரண்ய சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த பாசிட்டிவ் விஷயம் பற்றி பிரம்மசூத்திரத்தில் 3:3:11 3:3:11 மூணாவது அத்தியாயம் 3வது பாதத்தில் 11வது சூத்திரத்தில் அங்கே இந்த விஷயத்தின் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே இப்போ கோட் பண்ணுறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட் என்னன்னு புரிஞ்சதா? எங்கேருந்து எந்த டாபிக் எதுக்கு பேசுகிறாருன்னு அங்கே சொல்லும்போது அதில் இந்த 2வது வரி பாருங்கோ. ஸோ ஸ்லோகத்தில் என்ன, அதில் ஆனந்தாதய அనే விஷயந்தான் கொட்டேஷனில் வச்சுக்கணும். அதுதான் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிற வார்த்தை, ஆனந்தாதய. ஓகே, இப்படி ஸோ ஆனந்தாதய குணசங்கஸ்ய சம்ஹృதி. ஆனந்தாதய குணசங்கஸ்ய, அப்படிப்பட்ட ஆனந்தா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி இருக்கிற அந்த குணங்களை குணங்கள் எங்கே சொல்லப்படுது, அதான் சம்ஹృதின்னு அதே உபசம்ஹரத்தே என்னாரே, அதெல்லாம் கொண்டு ஒரு இடத்துல வச்சு அது அப்படி பார்க்கணும். அப்படின்னு என்ன பேசிகிட்டு இருக்கோம் இப்போது? பாசிட்டிவ் விதேய ஆத்ம குணங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கிறதோ அதெல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்துல வச்சு மொத்தம் சேர்த்து கம்பைல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இது அஸ்மின் சூத்திரே, அந்த பிரம்மசூத்திரத்தில், ஏன்னா வியாசர் எதுனது ஒரு சூத்திரத்து பிரம்மசூத்திரங்கள் அங்கே வர்ணிதான்னா டிஸ்கிரைப் பண்ணப்பட்டதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கேன். அங்கே விஸ்தரித்து அங்கே விஷயம் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த முதல் வார்த்தை ஆனந்தாதேஹே விதேயஸ்ய, அந்த ஆனந்தம் அப்படி சொல்லப்பட்ட ஆனந்த ஆதேஹே விதேயஸ்ன்னா ஏதோ விதேயாத்மகான்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சவங்களுக்கு அந்த விதேய வார்த்தை எதுக்குன்னு, ஆனந்த ஆதேஹே ஆனந்தம் எக்ஸெட்ரானே இதை பாசிட்டிவ் விதேயாத்மக குணங்கள்னு அந்த குணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டு அப்படின்னு பார்க்க சொல்லி அதுக்கு தான் ஆனந்தாதய அனே அந்த சூத்திரத்தில் வியாசர் இது பற்றி சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா? புரிஞ்சுது நினைக்கிறேன். அப்புறம் 69வது ஸ்லோகத்தில் நெகட்டிவ் பற்றி, ஓகே, நெகட்டிவ் விஷயம் எங்கெங்கெங்கெல்லாம் அது சொல்லப்பட்டதோ, நெகட்டிவான நெகேஷனை நினச்சிக்காதுங்கோ. பிரம்மனை பற்றி சொல்கிறதுக்கு நேத்தி வாக்கியத்தைன்னு சொன்ன மாதிரி க்ஷரம் இல்லாதது அக்ஷரமனே, அந்தம் இல்லாத அனந்தமனே, அப்படி சொல்லும்போது இந்த நெகட்டிவாக சொன்னது இது எங்கே சொல்லியிருக்காருன்னா பக்கத்தில் உடனே சொல்லலை. பிரம்மசூத்திரத்தில் 3வது அத்தியாயத்தில் 3வது செக்ஷனில் 33வது ஸ்லோகம், ஈஸி டு ரிமெம்பர், 3:3:33. ஓகே, இதுதான் அங்கே சொல்லப்பட்டதுன்னு இப்போது 69ல் விவரிக்கிறார். படிக்கிறோம். அஸ்தூலாதேர் நிர்விஷேத்யஸ்ய அஸ்தூலாதேர் நிஷேதஸ்ய
गुणसङ्घस्य संहृतिः तथा व्यासेन सूत्रेऽस्मिन् उक्ता க்ஷரதியாம் த்விதி. இங்கே வந்து க்ஷராதியாம் து இதி అనేది வந்து கோட்ஸில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த சூத்திரத்தில் முக்கியமாக அக்ஷராதியாம் து இதி, அந்த அக்ஷர அனந்த அவிகல்ப அசங்க அனே சொல்கிற ஆனேது இருக்குது, அப்படிப்பட்ட அந்த விஷயம் அங்கே அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அதனால் முதல் அந்த வார்த்தை எடுத்துக்கிறோம். இந்த அங்கேருந்து சொல்கிற அந்த விஷயத்தினை எப்படி சொல்லுவோம்? வேறு இல்லை, அஸ்தூலம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் ஆரம்பிக்கிறார். ததா மேலே சொன்ன அந்த பாசிட்டிவ் மாதிரி இங்கே நெகட்டிவாக சொல்லும் போதும் அஸ்தூல முதலான குணங்கள் எட்ரிபியூட்ஸ் சொல்லி நிஷேதஸ்ய நிஷேத பதந்தோ கூடியிருக்கிற ஆனா நிர் அந்த குணங்கள் எல்லாம் குணசங்கஸ்ய அந்த குணங்கள் எல்லாத்தினையும் இந்த குரூப் ஆஃப் தட் எட்ரிபியூட்ஸ்னெல்லாம் சம்ருதி அது எல்லாத்தினையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கணும். அக்ஷரதியாம் து இந்த மாதிரி அக்ஷரா அதியாம் அப்படி அணி அதை புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தினையும் து இதி அணி சொல்லப்பட்டது என்னார். இது அஸ்மின் சூத்ரே உக்தா அந்த நெகேஷன் ஆஃப் விஷயம் பற்றி அங்கே சொல்லப்பட்டது. இது பிருஹதாரண்யகோபனிஷத்து உதாரணம் சொல்கிறேன். பிருஹதாரண்யகோபனிஷத்தில் ஒரு பிராமணம் அக்ஷர பிராமணம் யாக்ஞவல்கர் மைத்ரேயி கிட்ட பேசும்போது வர ஒரு டிஸ்கஷனில் அங்கே வந்து அந்த பிராமணத்துக்கு அந்த சாப்டருக்கு அக்ஷர பிராமணன்னு பேர் இருக்கு. அங்கே வரிசையாக விடாமல் 23 ஆ வச்சு பதங்கள் இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் ஏது வச்சுக்கல, 23. உதாரணத்துக்கு இப்போ சொன்னோம் இல்லையா, அக்ஷரம் அனந்தம் அவிகல்பம் அசங்கம் அப்படின்னு ஆனே வார்த்தையோடு வச்சு 23 நெகட்டிவ் இது சொல்கிறார். சரியா? ஸோ இதுதான் இந்த இன்ட்ரடக்ஷன் டு. ஸோ பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட குணசம்ஹார பாதம், குணசம்ஹாரம்னு அந்த குணங்கள் அப்படி எப்படி சேர்த்துக்கிறது, அந்த சேர்த்துக்கும் போதும் அதில் பாசிட்டிவ் குணங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். மொத்தத்தில் இது ரெண்டும் வச்சுட்டு நிர்குண பிரம்மன் உபாசனை பண்ணணும். நிர்குண பிரம்ம உபாசனை இப்படி அந்த விஷயத்தினை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கு பிறகு இப்போது 69 வந்து 69 படிச்சிட்டோம். 70 வந்து ஒரு சந்தேகம் எழுப்பப்படுறது. சந்தேகம் படிக்கிறோம். 70 நிர்குண பிரம்ம தத்வஸ்ய வித்யாயாம் குணசம்ஹ்ருதிஹி ந யுஜ்யேதேத்யுபாலப்யஹ வியாசம் பிரத்யேவ மாம் நது. இந்த ஒரு இது கேட்டுட்டு இருக்கிற நல்லா தான் சொல்கிறீங்க எல்லாம் விவரிச்சு, ஆனால் ஓ வித்யாரண்ய சுவாமி இது கேட்குறதுக்கு காதுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. என்ன அது காதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, அவனு சொல்கிறான், வியாசர் சொன்ன இந்த விஷயம் இருக்கே, குணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பாசிட்டிவ் குணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அது எந்த உபனிஷத்தில் இருந்தாருன்னு அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுக்கோ, நெகட்டிவ் இதெல்லாம் எங்கெங்கே இந்த உபனிஷத்தில் சொன்னால் அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோ, எவ்வளோ. அதனால் சந்தேகம் வராமல் ஏன் அங்கே இப்படி சொல்லியிருக்கேன் இங்கே இப்படி சொல்லின்னு கேட்காது. அது இதெல்லாம் சேரு சொல்லலை என்னான்னு பரவாயில்ல, கொண்டு வா, ஒரு இடத்த கொண்டு வா, ஒரு இடத்த கொண்டு வா அப்படின்னு இப்படி பேசுகிறாரே. யாரை பற்றி? குணங்கள் எல்லாமே குணங்களையும் கொண்டு வர்றாரு.
நிர்குணமான பிரம்மனை பற்றி குணங்கள் எல்லாம் இப்படி கொண்டு வந்து வச்சு கூட்டி நீ வந்து அதை வச்சு உபாசனை பண்ணுன்றாரு. இது வந்து சம்மத்தமாக இருக்க நிர்குணம். அப்போ இவ்வளோ குணங்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு சொல்லும் போதோ அப்போது அது வந்து நிர்குணம் இல்லை, சகுண பிரம்மந்தான். அப்படி தானே இருக்கணும். என்ன இது கேட்குறதுக்கே காதுக்கு சம்மதமாக இல்லையே அப்படின்னு. அதனால் வியாசர் எழுதின அந்த விஷயத்தில் லாஜிக்கல் ஃபேலசி இருக்குது, ஏதோ தவறு இருக்குது. அது காதுக்கு கேட்குறது ஜேரிங்க இருக்குது அப்படின்ற. அப்போது இங்கே வித்யாரண்ய சுவாமி வந்து ரொம்ப ஃபன்னியாக பதில் கொடுக்குறாரு. இப்போ பாருங்கோ ஸ்லோகமோட அர்த்தம். நிர்குண பிரம்ம தத்துவஸ்ய வித்யாயாம் குணசம்மதி ந யுஜ்யதே. நிர்குண பிரம்மன்னு சொல்லிட்டு அப்புறம் குணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அந்த குணங்கள் எல்லாத்தையும் நினச்சி என்ன சார் குணம் பண்ணுறீங்க நிர்குணம் பண்ணுறீங்க, எதுக்கு அப்படி அந்த ரெண்டு பதங்களை உபயோகப்படுத்திட்டு? அப்போது குணங்களோடு சொல்லும் போது சகுணம்னு சொல்லலாம் இல்லையா? இது என்ன யுஜ்யத்தை என்ன நாட் அலௌடு, திஸ் இஸ் நாட் கரெக்ட்ன்றான். அப்படின்னு சொல்லி இது உபாலபிய. ஒருவேளை நீ அப்படி வந்து என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி இப்போ என்னை முன்னாடி வந்து நீ ஆர்கியூ பண்ணுற பூர்வபக்ஷி, இது உபாலபிய. நீ இப்படி சர்க்காசமாக நீ என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி இப்படி பேசினா நான் என்ன சொல்கிறேன்னா, ஏப்பா இது நான் ஏதலை, இது வியாசர் சொன்னார், அவர் சொன்னது நான் அப்படியே சொல்கிறேன். நீ வந்து என்ன கேட்குற, நீ வியாசன்னு போய் கேட்டுக்கோ. இதுதான் பதில் கொடுக்குறார். நீ வியாசர்னு போய் கேளு, நான் ஏதலையே. சுவாமி சின்மயானந்த லெக்சர்ஸில் கேம்பில் அவர் சொல்லுவார் ரொம்ப ஜோக்காக. ஒருத்தன் வந்து சுவாமிஜி, வை காட் ஹேஸ் கிரியேட்டட் த வேர்ல்டு. இவர் ரொம்ப வந்து உடனே சிரிச்சிட்டு, நான் கிரியேட் பண்ணல, காட் தானே கிரியேட் பண்ணா, நீ என்ன கேட்குற, கோ அண்ட் ஆஸ்க் த காட் அப்படின்னுவார். கோ அண்ட் ஆஸ்க் த காட். அப்புறம் இந்த பக்கம் திரும்பிட்டு ரொம்ப சீரியஸாக சொல்லுவார், வேன் இந்த கேள்வி கேட்டு இந்த பர்சன் வந்து அந்த காடு கிட்ட போய் கேள்வி கேட்கறதுக்கு நின்றுட்டா அங்கே கேள்வியே இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பீரமாக உடனே மாண்டுக்கத்தோ ந நிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதகான்னு சொல்லுவார். ஒரு பக்கம் உடனே ஜோக் சொல்லிட்டு அங்கே சீரியஸாக அப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷனில் கூட அந்த மாண்டூக்கிய டிஸ்கிரிப்ஷனில் கூட அது அவரோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படி இருக்கும். நல்லா புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து வித்யாரண்ய சுவாமி சொல்கிறாரு, அது அப்படி அன்னஸ்வரி இத்தி அப்படின்னு நீ கேட்டால் வியாசம் பிரதி ஏவ, வியாசன்கிட்ட போய் கேளு, மாம் நது, நீ என்ன கேட்காது, கோ டு த வியாச. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, அவர் இப்போ இருக்காராமா, யார், வியாச பகவான் எங்கே, பதரி வனன்ல ஹிமாலயத்தில் இருக்காராமா. எப்படி சார்னா சொல்லியிருக்காங்களே, சிரஞ்சீவிகளுடைய எல்லாருடைய பேர் சொல்லும் போது அஸ்வத்தாமா பலிர்வியாசோ ஹனுமாஞ்ச விபீஷண கிருப பரசுராமச்ச சப்தைதே சிரஞ்சீவின. அதனால் வியாசரிப்பும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஜாலியாக ஜோக்காக சொல்லிட்டார், நீ என்ன கேட்காது. ஏன்னா இப்படியெல்லாம் கேட்குறேன், நாங்கள் சாஸ்திரத்தினை ஸ்ருத்தினி நம்பி இருக்கிறோம். ஸ்ருதிக்கு அதாரிட்டேட்டிவ் வியாசர், அந்த வியாசர் எழுதினார், நான் அதுதான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ், நான் சொல்கிறது இந்த நிர்குண பிரம்ம உபாசனை అనేది அநேக உபனிஷத்துக்களை சொல்லப்பட்டது, அதுதான் நான் பேசிட்டு தவிர புதுசாக ஒன்றும் பேசலை. நீ ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறியே. அதுக்கு பிறகு அப்புறம்
இங்கே 71 பூர்வபக்ஷி வந்து மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்னா, అసలు యాక్చువల్గా నిర్గుణ బ్రహ్మ ఉపాసన అన్న என்ன கரெக்டாக இஃப் இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் கரெக்ட்லி அதில் வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னது வர சில ஸ்லோகங்களுக்குள்ள ஒரு மறுபடியும் டிஸ்கஷன். 71 படிக்கிறோம். ஹிரண் இது பிரிக்காமல் படித்தாதான் நல்லது நினைக்கிறேன். ஒரு பெருசாக ஒரே மாதிரி இருக்கு. ஹிரண்யஸ்மசுஸ்ரூர்யாதிமூர்த்தினா மனுதாஹ்ருதே ஹிரண்யஸ்மஸ்ரூ சூர்யாதி மூர்த்தினா மனுதாஹ்ருதே அனிருத்தம் நிர்குணத்வமிதி அவிருத்தம் நிர்குணத்வம் இதி சேதுஷ்யதாம் த்வயா. இதில் ஆக்சுவலி பூர்வபக்ஷியோட கேள்வி மாதிரி இல்லை. பூர்வபக்ஷி வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவன் இப்போ வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அவனும் ஐ திங்க் இந்த நிர்குண ఇది గుణంగళు నిర్గుణం இந்த விஷயங்கள் எல்லாம் అసలు குணம் అనేది அண்ணா என்ன అనేది இன்றைக்கி இப்போ தான் கொஞ்சம் புரியுறது. அதனால நான் அவர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து இப்படி சொல்கிறான். ஸோ முதல் வரியில் என்னன்னா அவன் என்ன கோட் பண்ணுறான்னா, பூர்வபக்ஷி நவ் வந்து இப்போது இந்த குணங்கள் అనేది இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம் இங்கே கேளுங்க, அப்புறம் அர்த்தம் பார்க்குறோம். இந்த குணங்கள் అనేది வந்து ஆர்குமெண்ட் இல்லை. அவன் ஒரு விதமாக ஹோம்ஒர்க் பண்ணி நல்ல முடிவோடு வர்றாரு. அதனால் வித்யாரண்ய சுவாமி வந்து வெரி குட், நல்ல ஸ்டூடெண்ட்டுன்னு, நல்லா புரிஞ்சுக்கிற, நல்லா மேலே வந்துட்டுருக்கான்னு பாராட்ட போகிறார். இந்த ஸ்லோகத்தில் என்ன விஷயம்னா, அவன் என்ன திங்க் பண்ணி என்ன புரிஞ்சது இப்போ அவனுக்கு என்ன, இந்த குணங்கள்னு சொல்லும்போது பொதுவாக சிலதெல்லாம் கூட பிரசித்த குணாக ரொம்ப பாப்புலராக சொல்லப்படுற தெரியப்படுற சில குணங்கள் எல்லாம் இருக்கு. இன்னும் ரெண்டாவது வந்து ஸ்வரூப குணாக. இப்போ இந்த குணம் అనేది சொல்லும்போது குணம் అనే வார்த்தை எட்ரிபியூட் அன்றோம். அது நிர்குணம் விஷயத்துக்கு வரும்போது அங்கே குணங்களை பற்றி எப்படி பேச முடியும்? ஆக்சுவலி குணமாது என்ன, அது என்ன புரியும் இப்போது, அதுதான் அனாலிசிஸ் வருது. ஸோ முதல்ல இது புரிஞ்சுக்கோங்க. பிரசித்த குணாக சிலது வந்து ஸ்வரூப குணாக சிலது வந்து இன்ட்ரென்சிக், த நேச்சர் இட் செல்ஃப். இன்ட்ரென்சிக்னா பை பர்த்தன் இல்லை, அதோட ஸ்வரூபமே அதோடைய ஸ்வரூபமே அது. எப்படி உதாரணத்துக்கு ஸ்வரூப குணம்னா அக்னி, அதோடைய சூடு தன்மை, ஹீட் அண்ட் த ஃபயர். இப்போது ஹீட் అనేది வந்து ஃபயருடைய குணமனை சொல்ல வேண்டியதில்லை, அது அதோடைய ஸ்வரூபம், சகஜஸ்திதி தான். ஆனால் அது அப்படி இல்லாமல் வேறு பிரசித்தமாக சொல்லணும்னா பாப்புலர் என்னென்னா, அங்கே ரொம்ப சூடாக இருக்க, அங்கே ரொம்ப நெருப்பெறியது, அந்த ரொம்ப சூடாக இருக்க ரொம்ப நெருப்பெறியது ரொம்ப மேலே வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிற அந்த ரொம்ப நேது இருக்கே, அந்த ஹீட்டுக்கு அக்னிக்கு சேர்த்துட்ட ஒரு பிரசித்தமான காமனாக சொல்கிறது ஆடட் குணாஸ். ஆனால் அதெல்லாம் பிரசித்தமாக இருக்கும் வெளியில், ஆனால் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அது அக்னி அண்ட் ஹாட்னஸ், அது எப்படி ரெண்டு பிரிக்க முடியாமல் பிரிக்கப்படாமல் இருக்கின்றதோ, அது அப்போது ஹாட்னஸ் இஸ் த
சூடு தன்மை అనేది வந்து அக்னியுடைய குணம்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது குணம் இல்லை, அது அதுதான். அதனால தான் ஸ்வரூப லக்ஷணம் அண்ணா. லக்ஷணம்னு சொல்லும் போது கூட திரும்பி இண்டிகேட்டர் தான். சரி, எனிஹோ ரெண்டாக பிரிச்சுட்டோமா, பிரசித்த குணாக ஸ்வரூப குணாக. இப்போது அது அப்படி மனசில் வச்சுக்கிட்டு தான் இவன் இங்கே சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில், ஹிரண்ய மஸ்ருஷு சூர்யாதி மூர்த்தினாம். இப்போது சில உபனிஷத்துகளுக்குள்ள இந்த ஹிரண்ய கர்ப்பான்னா பிரம்மதேவனுக்கு ஒரு பேர், அதே சமயத்தில் ஹிரண்ய கர்ப்பான்னா சூரியனுக்கு கூட ஒரு பேர். இப்போ அந்த சூரியனை வந்து சகுண உபாசனை செய்கிற விஷயம் பற்றி சொல்கிறார். சகுண உபாசனை பற்றி கூட உபனிஷத்துக்கள் பேசுறது இல்லையா? அப்போ அந்த சகுண உபாசனத்திலோ அந்த சூரியன் ஹிரண்ய கர்ப்பனுடைய உபாசனம் செய்யும் சொல்லும்போதும் அவனை எப்படி இருக்காருன்னா அக்னி மாதிரி ஜுவலிச்சிட்ருக்கார். ஒன்றும் கோல்டன், ஹிரண்மயான்னு சொன்னால் கோல்டன் அப்படின்னா அந்த கோல்டன் கலரில் ஜுவலிச்சிட்ருக்கிறதுனா காணப்படுறதுனால அந்த ஹிரண்மயமான அணி அர்த்தம். ஹிரண்மயமான கோல்டு அந்த காந்தினால் தெரியறது அப்படி. அப்புறம் அந்த கோல்டன் ஃபேஸோடு இருக்கிற சூரியன். அப்போ அந்த ஃபேஸ் மேலே இருக்கிற ஃபேஷியல் ஹெயர் இருக்கு. ஜென்ரலாக ஹிரண்ய அஸ்ருமான்னா அஸ்ரும் அப்படின்னு சொன்னால் ஸ்மஷ்ரு, சாரி நாட் அஸ்ம, ஸ்மஷ்ரு அண்ணா மொஸ்டாக், மீசை, மீசம், மீசை. அப்போது அப்படின்னு அர்த்தம் என்ன, அந்த சூரியனோட முகம் மேலே இருக்கிற அந்த ஹேர், ஃபேஷியல் ஹேர் இருக்கு, அது வந்து அந்த ரேசஸ் வந்து அப்படி அவருடைய ஒரு அந்த ஹெயரே ஒரு ரேஸ் அவ்வளோ காந்தியாக இருக்கு. அவரே கோல்டன் கலரில் இருக்கார். ஸோ இதெல்லாமே கூட பிரசித்த குணாக, இதெல்லாம் பிரசித்த குணாக. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மூர்த்தி நாம். அப்போ என்னாச்சு, மூர்த்தின்னு சொன்னால் அங்கே ஒரு ரூபம் வந்தது, அது வெளியில் காணப்படுறதுனால அது நீ ஆலம்பனமாக கொடுத்து உபனிஷத்து வந்து ஹிரண்ய கர்ப்ப உபாசனன்னு சொன்ன சூரியனை பற்றி இப்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அனுதாஹுருதேஹே, இப்படி சொல்லப்பட்ட இந்த பிரசித்த குணாக இது எல்லாமே நிர்குண உபாசனைக்கு சொல்லலை. அனுதாஹுருதேஹே அப்படின்னா நாட் மென்ட் ஃபார் உபாசனா ஆஃப் நிர்குண பிரம்மா. மேலே இப்போ வரைக்கும் நிர்குண பிரம்மனை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த குணங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும்னு சொல்லி, இப்போ இந்த மாதிரி சொல்கிற இடத்துல அப்படி நிர்குண பிரம்மனுக்காக சொன்னதில்லை. அனுதாஹுருதேஹே நிர்குணம், நாட் டு த அட்ரிபியூட்லெஸ்னஸ், அவிருத்தம் இப்படி சொல்கிறது. ஆனால் நிர்குணம் பற்றி பிரம்மனை பற்றி சொல்லும் போது இந்த விஷயம் அவிருத்தம், இட் இஸ் நாட் கான்ட்ரடிக்டரி டு தி நிர்குண உபாசனா. இது சேத் அப்படின்னு உனக்கு புரிஞ்சிச்சன்னா என்ன அர்த்தம்? இப்போது இந்த பிரசித்தமான குணங்களை பற்றி பாஹ்யமாக சகுண உபாசனையில் சொன்ன மாதிரி அது நிர்குண பிரம்மனுக்கு கூட சொல்லும்போது அது அங்கே குணமன் ஏதாவது பேசி சொல்லும்போது ஆக்சுவலி அந்த குணமனே வார்த்தை இல்லை. அங்கே குணா இஸ் நாட் ஆக்சுவலி குண வார்த்தை. அதனால அந்த வார்த்தை கூட ஒரு இடத்துக்கு கொஞ்சம் மெச்சூர் ஆகினதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணுறோம், அது தப்பு தான். ஏன்னா அங்கே குணம் இல்லை. என்ன சொன்னோம், அதனால தான் ஸ்வரூபம்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸ்வரூப குணான்னு சொல்லக்கூட, குணமனி வார்த்தை உபயோகப்படுத்துறதுனால அது பெரிய பிரச்சனையாக இப்போ இவனை டிஸ்கஸ் பண்ணானே. இப்போ ஆனால் அவனுக்கு புரிஞ்சிச்சு, அவனே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்கிறான், தட் குணமனே வார்த்தை அங்கே சகுணனில் சொல்லும்போது சூரியன் இப்படி தங்கம் மாதிரி இருக்கார், அவருடைய முடியெல்லாம் கூட தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது,
அப்படியெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் அது வந்து நிர்குண பிரம்ம உபாசனைக்கு அது அப்படியெல்லாம் சொல்லலை. குணான்னு சொல்லும்போது நிர்குண பிரம்ம உபாசனை வந்து எப்படி குணங்கள் எல்லாம் சேர்க்கறது, தேர் நாட் குணாஸ் ஆக்சுவலி. அது எதுக்கு சொல்ல வந்ததுன்னா அது அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் டிஸ்கஷன் வரும். ஆனால் இப்போது இது புரிஞ்சிச்சு வந்த இந்த சிஷ்யனை இது சேத் if you come to that conclusion and want to say to me tvaya tushyatam, ரொம்ப சந்தோஷம், ஆயுஷ்மான் பவ, நல்ல வாழ், தீர்காயுஷா, நல்ல, வெரி குட் வெரி குட். அதுதான் நாங்களும் சொன்னோம். குணானி வார்த்தை உபயோகப்படுத்தினதுனால அது பிரம்மனுக்கு நிர்குணமான சொல்லப்படுற பிரம்மனுக்கு அந்த குணமனே பதமுடைய அர்த்தம் மீனிங்லெஸ், அது மீனிங் இல்லை. ஆனால் எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க அப்போ மீனிங்லெஸ் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வந்தால் அசல் இந்த குணமனேது வந்து எதுக்காக சொல்லப்பட்டதுனேது இப்போது அடுத்த டிஸ்கஷனில் வரும். 72 ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். குணானாம் லக்ஷகத்வேன ந தத்வேந்தः பிரவேசனம் இதி சேதஸ்த்வேவமேவ பிரம்ம தத்வமுபாஸ்யதாம். குணானாம் இந்த வேரியஸ் அட்ரிபியூட்ஸ் எல்லா குணங்கள் சொல்லப்படுதே லக்ஷகத்வேன, இந்த பிரம்மனை பற்றி அப்படி சொல்லும்போதோ அது நெகட்டிவ் வேர்ட் ஆகட்டும், இந்த பாசிட்டிவ் வேர்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தோமில்ல எக்ஸாம்பிள்ஸு. ஓகே, சத்தியம், ஞானம், ஆனந்தம், இல்லை அக்ஷரம், அவ்யக்தம், அவிகாரம், அவிகல்பம், நிர்விகல்பம், இதெல்லாம் சரி சொன்னால் கூட அது வந்து எல்லாமே லக்ஷகத்வேன அது வந்து ஜஸ்ட் டு மேக் கேட்குறவனுக்கு புரியறதுக்காக தவிர அங்கே இப்படிப்பட்ட ஏதோ இத்தனை லட்சணங்கள் கூட கூடி இருக்கிறது பிரம்மன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தேர் ஓன்லி எ பாயிண்டர்ஸ். பாயிண்டர்னு எதுக்கு? ஓகே, இந்த கைக்கு நேராக பாருன்னா கை முக்கியமே இல்லையே. கைக்கு நேராக பார்த்ததுக்கப்புறம் அதுதான் முக்கியம் தவிர கை வரல இல்லை இல்லையா? அதுதானே சாக்காச்சந்திர நியாயம்னு சொல்கிறதே. அந்த மாதிரி தான் these are all just indicators only. இண்டிகேட்டர்னால அது பிரம்மனுக்கு இருக்கிற ஒரு குணமனே சொல்லக்கூடாது. அப்போது பாயிண்டர்ஸ் தவிர தத்வே, இந்த தத்வேன்னா இன் பிரம்மன், இந்த ட்ரூத், அந்த பிரவேசனம், இந்த குணங்கள் வந்து அந்த பிரம்மன் மேலே இந்த வார்த்தைகள் வேர்ட்ஸ், எந்த வார்த்தை கூட அங்கே அசல் வார்த்தைகள் போகாதில்லை. ந வாக்கச்சதி யதோ வாசோ நிவர்த்தந்தே. பாருங்கள் எவ்வளோ ஒரு தடமாக இருக்கும் இந்த விஷயம் புரியலன்னா. மாதிரி உபனிஷத்து எக்கச்சக்கமாக இந்த பிரம்மஸ்வரூபம், பிரம்மன்னு இண்டிகேட் பண்ணுறது, பிரம்மஸ்வரூபம்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. பட் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்க்கும் போது இப்படிப்பட்ட குணமா? ஆனால் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாசிட்டிவ் சொன்னாலும் நெகட்டிவாக சொன்னாலும் சிலது எல்லாம் இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்புறம் இது எதுன்னு சொல்லும்போது நித்தியம், ஏகம், சத்தியம், அது என்ன எட்ரிபியூட் ஆகும்? அப்போது அந்த சத்தியம், ஞானம், ஏகம் இதெல்லாம் வந்து ஆனந்தம் అనేది எட்ரிபியூட் இல்லை. அது சகஜ, அதோட ஸ்வரூபந்தான் அது. அதனால ஸ்வரூபத்தில் குணம் இல்லை. ஆனால் பேச்சுக்காக தான் சாஸ்திரம் இப்படி பேசி சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு. அதனால தான் ஆல் த வேர்ட்ஸ், சப்தங்கள் எல்லாம் உளுந்து போகும். தெர் இஸ் நோ சப்தம், தெர் இஸ் நத்திங் டு டாக். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, பேச முடியாது, பேசுகிற விஷயம் எதுவுமே இல்லை. அப்போது எதுக்கு உபயோகப்படுத்தணும்னா நமக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த
பிராதிபா இந்த வியாவகாரிக விஷயம் பற்றி சொல்லும்போது இந்த பிராதிபாசிக ஆபாச சத்தா, அப்புறம் ஆபாச ஞானம், ஆபாசம்னா சிதாபாசத்தில், இது பற்றி நமக்கு இன்னும் பேசி சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அப்போ பிரம்மனுக்கு கூட இது நெகேட் பண்ணுற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கேன். என்னது? ஆபாச சத்த, ஆபாச ஞானம், ஆபாசமான ஆனந்தம் இருக்கு. இது அனுபவப்படுறதுனால விவகாரத்தில் ஒரு மனுஷன் ஜீவனுக்கு அப்போது பிரம்மனில் இந்த மூணுத்துனே ஆபாதிக்கப்பட்டு இருக்கு. பிரம்மன் மேலே சூப்பர் இம்போசிங் செய்யப்பட்டது. ஆக்சுவலி எது சத்தியம், ஞானம், ஆனந்தம் అనేది కూడా பயப்படக்கூடாது, மித்யா. சார் அவசரப்பட வேண்டாம். சாஸ்திரம் அந்த அளவுக்கு இன்னும் டெப்த்தாக ஸ்டடிக்கு போனப்போ அதை ஸ்டடீஸ் கம்ப்ளீட் இன்னும் நிறைய இந்த மாண்டூக்கியம் ப்ளஸ் இன்னும் எனாலிசிஸ் பூர்ணம் ஆனப்போ என்னன்னா எல்லாமே மித்து. எனி வேர்டு யூஸ் யூ ஆர் லிமிட்டிங் த பிரம்மன். அதனால் தேர் ஆர் நோ வேர்ட்ஸ். ஆனால் அப்போது வேர்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி, ஆனால் வேர்ட்ஸு தான், சப்த பிரமாணம் தான், வேதம் தான், உபனிஷத்தை சொல்லி டீச் பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கேன். கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குற குருவுக்கு சிரமந்தான், சாஸ்திரமும் சிரமப்பட்டு தான் சொல்கிறது. புரிஞ்சுக்கிறவனு கொஞ்சம் சிரமப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இது அது எல்லாமே at the பிராதிபா ஆபாச லெவல், வியாவகாரிக லெவல் ஓன்லி. அது இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ டாபிக் கொஞ்சம் ட்ரையாக எங்கே கிராஸ் பண்ணுறது అనేది கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் இது நான் ரீகேப் பண்ணி சொல்லுவேன், அப்போ புரியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத் சத்.